வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு மர்டர் இன் மஹிம் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் ஜியோல ரிலீஸ் ஆச்சு. அதாவது இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார்ல இது அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா கேவா இருக்காங்கல்ல, அவங்கள தொடர்ச்சியா கொல்லப்படுறாங்க. அவங்கள கொலை பண்றது யாருன்னு தெரியல. கொலை பண்ற நபர் கிட்னியும் எடுத்துட்டு போயிடுறாரு. கொலை பண்றவர் கிட்னிக்காக கொலை பண்றாரா இல்ல இவங்க கேன்றதுனால கொலை பண்றாரா, யாரு என்னன்ற மாதிரி போலீஸுங்க பயங்கரமா விசாரணை பண்றாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ணுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. மகிம் அப்படின்ற பகுதியோட ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும். இந்த இடத்துல வினய்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் வந்து நிக்கும் போது எதிர இருந்து ஒரு நபர் பார்த்துட்டு இருக்காரு. அது ஆனா பெண்ணான்னு கூட நமக்கு தெரியல. இப்ப இவன் இருக்கான் பாத்தீங்களா, விசில் அடிச்சுக்கிட்டே சிக்னல் கொடுக்குறான். அந்த நபருமே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அங்க இருக்க பாத்ரூம் நோக்கி நடந்துட்டு இருக்காரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கேவா இருப்பான். காசுக்காக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்வான் போல. அதனால தான் இந்த நபருக்கு சிக்னல் கொடுத்திருக்கான். இவருமே பாத்ரூம் வந்துடுறாரு. பாத்ரூம்க்கு வந்தவர் இவனுக்கு காசெல்லாம் தந்துடுறாரு. இவனுமே திரும்பி நிக்கிறான். அவர் ஒன்னா இருக்கிற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் சட்டுன்னு மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுக்கிறாரு. இந்த பையனை கொடூரமா இந்த இடத்துல சாவடிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு சிவான்னு ஒருத்தர் தூக்கத்துல இருந்து முழிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சிவாக்கு ஒரு வயசான அப்பா இருக்காரு. அவர் தான் நைட் ஏதோ கத்தி இருக்காரு போல. ஏன்பா நைட்டு நேரத்துல டிஸ்டர்ப் பண்றீங்க, பேசாம படுங்கப்பா அப்படின்ற மாதிரி சிவாவும் கோவப்படுறாரு. இந்த சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப பீட்டர்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை இந்த சீரீஸ்ல முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இப்ப ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபை முழிச்சிருப்பாங்க போல. என்னாச்சு ஏன் இவ்வளவு லேட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு மருந்து வாங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கைக்காரரா வேலை பார்த்திருப்பாரு. இப்ப எந்த வேலையும் பார்க்காம வீட்டுல தான் இருக்காருன்றது தெரிய வருது. இப்ப திரும்பி சிவாவை நமக்கு காட்டுறாங்க. சிவாக்கு காலையிலேயே போன் கால் வருது. என்ன ஏதுன்னு அட்டன் பண்ணி பேசுறாரு. அந்த மர்டரை பத்தி சொல்றாங்க. நான் கிளம்பி வரேன்ற மாதிரி சிவாவும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் சீரிஸோட டைட்டில போடுறாங்க. இப்ப சிவாவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. மக்கள்லாம் கூடுறாங்கல்ல, கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி சிவாவும் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த இடத்துல ஒரு பையன் சிவா கிட்ட பேசணும்ன்ற மாதிரி நினைக்கிறான். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி அந்த பையனை நிக்க வைக்கிறாங்க. இப்ப சிவாவும் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஃபாத்திமான்னு ஒரு பொண்ணு ஜாயின் பண்றாங்க. அவங்க புதுசா தான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிருக்காங்க போல. இறந்து போன பையனோட பேரு வினய்னு சொல்லியிருப்பேன். வினய் கேன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன இவ்வளவு கொடூரமா சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவனோட கிட்னி மிஸ் ஆகுறது தெரிய வருது. இதை தாண்டி அவனோட கையில தினேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எழுதி இருக்கு. இதை பாக்குற ரெண்டு கான்ஸ்டபிளுங்க கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதுல ஒருத்தர் பேரு துரா அப்படின்றது, இன்னொருத்தர் பேர் தேவையில்லை, துராவோட ஃப்ரெண்டு நான் சொல்றேன். இவங்களுக்கு ஏற்கனவே இந்த வினய தெரியும் போல. அதே மாதிரி அந்த தினேஷையும் தெரியும் போல. கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த சமயம் ஃபாத்திமா இருக்காங்கல்ல, சிவா கூட சேர்ந்த மாதிரி இந்த பாடியில ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தினேஷ் அப்படின்ற பேர் மட்டும் தான் கிடைக்குது. இதை தாண்டி பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல. இவன் ஃபேமிலி எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பையன் போலீஸ் கிட்ட பேசணும்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பையனை ஆளுங்க கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து சிவா இருக்காருல, மீடியா ஆட்கள் மேல கோவப்படுறாரு. இங்க எதுக்காக வரீங்க, கொஞ்சம் தள்ளி போங்கன்ற மாதிரிலாம் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அதுல அந்த பையனை சரியா கண்டுக்க மாட்டாரு. அந்த பையனுமே இவங்க கிட்ட சொல்றது வேஸ்ட், இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு அந்த பையனை தெரியும் போல, என்ன எதுன்னு தெரியல. இப்ப பீட்டரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. பீட்டருக்கு சுனில்னு ஒரு பையன் இருக்காரு. ஏறக்குறைய அவருக்கு கல்யாண வயசு ஆகுது. இவரோட ஃப்ரெண்டுக்கு பேசி முடிச்சிடலான்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்க வர போறாங்க. பையன் இல்லாம இருக்கிறத நினைச்சு இவங்க ஃபீல் பண்றாங்க. பையன் ஏதோ ட்ரிப்புக்காக போயிருக்காரு. இப்ப நியூஸ் சேனல்ல கேக்கான ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதாவது கேவும் மனுஷங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல பார்த்தா இவங்க பையன் சுனில் நிக்கிறாரு. இத பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது லைவ் ப்ரோகிராமா இருக்காது, ஏற்கனவே ஷூட் பண்ண ப்ரோகிராமா இருக்கும். அப்ப நம்ம பையன் கேவான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சுனில் இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. சுனில் ஒரு ட்ரிப்புக்காக போயிருக்கான், நம்ம அப்புறமா சுனிலை பாத்துக்கலாம், நீங்க வாங்கன்ற மாதிரி உள்ளலாம் கூப்பிட்டு உட்காந்து பேசுறாங்க. ஒய்ஃபுக்கு மட்டும் பையன் கேவான்ற மாதிரி கொஞ்சம் பயம் வந்துருது. கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி பீட்டரும் ஆறுதல்லாம் சொல்றாரு.
பையனுக்கு மெசேஜ் பண்ணி உடனே வர வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா கால் பண்ணா பையனுக்கு கால் போல, அதனால தான் மெசேஜ் பண்றாரு. சிவா மீடியாட்களை பிடிச்சு தள்ளி விட்டாரு பாத்தீங்களா, அத பீட்டரும் வந்திருக்க ஃப்ரெண்டும் பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஃப்ரெண்டா தான் சிவா இருந்திருப்பாரு போல. இந்த சிவா கொஞ்சம் கூட மாறல, இப்பயும் அவனுக்கு கோபம் குறையாம தான் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிறாங்க. சோ இப்ப பீட்டருக்கும் சிவாக்கும் ஏதோ பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப திரும்பி சிவாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த பையன் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்ற எல்லா டீடைலையும் எடுக்க சொல்றாரு. சார் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபாத்திமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக சிவா வந்துடுறாரு. கிட்னிக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்காங்களா, ஏன்னா கிட்னி மிஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு டாக்டர் இருக்கார்ல, கண்டிப்பா கிட்னிக்காக இதை பண்ணல, கிட்னியை எடுத்திருந்தாலுமே சரி அதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப கிட்னிக்காக நடக்கல போல, கொலைக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க, எதுக்காக இவ்வளவு கொடூரமா சாவடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவரோட ஸ்டேஷன்ல 2 கான்ஸ்டபிள் இருக்கிறதா சொன்னல, துரான் ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பேன், அவரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை பத்தி சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேருமே பேசுறதுக்காக வராங்க. சார் அந்த வினையோட நம்பர் எடுத்தீங்கன்னா எங்க நம்பருமே வரும் சார், ஏன்னா அந்த பையனை நாங்க இன்ஃபார்மர் மாதிரி யூஸ் பண்ணோம், எங்க நம்பர் வந்தா பெருசா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது எங்களை சந்தேகப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உங்களை எதுக்கு சந்தேகப்பட போறேன், சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த வினையோட வீட்டுக்கு போய் விசாரிக்கலான்றதுக்காக தான் கிளம்புறாரு. வினைக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க. நான் வீட்டை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும் போது அவன் காசெல்லாம் நிறைய மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிய வருது. இவ்வளவு காசு வச்சிருக்கானான்ற மாதிரி இந்த போலீஸ் யோசிக்கிறாரு. இவ்வளவு காசு உங்க பையன் கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் தராரு. உங்க பையனுக்கு தினேஷ் நீ யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாரு. அந்த தினேஷால் தான் இவன் கெட்டு போனா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. சோ தினேஷ் ஃப்ரெண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த தினேஷை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் பாடியை இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க போல. அந்த பாடியை பார்த்து ஒரு பையன் பயங்கரமா ஃபீல் பண்றான். இவன் பேரை நம்ம மதன்னு வச்சுப்போம், இவன் தினேஷ் கிடையாது. இப்ப தினேஷை பார்க்கறதுக்காக இவங்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. தினேஷ் கொஞ்ச நாளா வீட்டுக்கே வரதில்லை போல. சரி அவன் நம்பரை தாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அங்க இருக்க ஒரு நபர் இருக்கார்ல, இதுதான் நம்பர் அப்படின்ற மாதிரி தந்துடுறாரு. இவங்க ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ண சொல்றாங்க. இப்ப ட்ராக் பண்ணி எங்க இருக்கணும் கண்டுபிடிச்சிடுறாங்க. வேகமா அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலா இந்த பகுதியில தான் நம்பர் காட்டுது அப்படின்றது இந்த 2 கான்ஸ்டபிளுக்கு தெரிய வருது. அந்த தினேஷ் போலீஸ் கிட்ட மாட்டினா நமக்கு தான் பிரச்சனை, அதுக்குள்ள அந்த தினேஷை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரா சொல்றாரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க 2 பேர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க 2 பேர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ஃபாத்திமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. சார் அந்த 2 கான்ஸ்டபிளுமே தினேஷை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ எனக்கு தப்பா படுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்பீடா போனோன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அங்க இருந்து இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க ஒரு பக்கம் வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 கான்ஸ்டபிளுங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல கான்ஸ்டபிளுங்க தான் அந்த இடத்தை ரீச் பண்றாங்க. அவன் உள்ளதான் இருக்கானான்ற மாதிரி பாக்குற இந்த துரா இருக்காருல, சட்டுன்னு அவனை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்புறம் தான் தெரியுது உள்ள இருக்கிறது தினேஷே இல்லன்ட்டு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது சிவா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் வாங்கிட்டே போடுறா போன் வந்ததுன்னு கேக்குறாரு. சார் கீழே கிடைச்சது, அதனால தான் எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. இவங்களுமே போனை வாங்கிடுறாங்க. அது சரி நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரி சிவா இந்த 2 கான்ஸ்டபிளுங்களை பார்த்து கேக்குறாரு. சார் வாக்கி டாக்கில தகவல் கிடைச்சது, அதனால தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சரி எதுக்கு ஷூட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு கேக்குறாரு. சார் இல்ல சார் தெரியாதனமா ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுறத வச்சே இவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்ற மாதிரி தோணுது. பெருசா கண்டுக்காம சிவாவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப டிவில அந்த தினேஷ் பேட்டி தந்துட்டு இருக்காரு. அந்த தினேஷ் சொல்லும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. தினேஷும் கேவா இருப்பாரு, அதே மாதிரி அந்த வினயும் கேவா இருப்பாரு. இத பத்தி எல்லாம் இவர் டிவி ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற சிவா ஷாக் ஆயிடுறாரு. இவன் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தான், அப்ப நான் கவனக்குறைவா இருந்ததுனால கிளம்பி போயிட்டான், அப்ப நம்ம தேடிட்டு இருக்கவன் இவன் தானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சீக்கிரமா அவன் எங்க இருந்தாலும் தேடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு பீட்டர்னு ஒருத்தரை காட்டுவாங்கல்ல, அவரோட கசின் பிரதர் லெஸ்லின்னு ஒருத்தர் கேவா இருப்பாரு. அவர்கிட்ட இவர் பேச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அவரோட பார்ட்னரா ஒரு 25 வயசு பையன் இருக்கான். என்ன இவ்வளவு பெரியவன் 25 வயசு பையன் கூட இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. மேற்கொண்டு பேசாம கிளம்பிடுறாரு. இத பத்தி எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லி இவர் புலம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம சுனிலும் கேவா இருந்து இந்த மாதிரிலாம் அவன் பண்ணானா என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா சொல்றாரு. நம்ம பையன் அப்படிலாம் இருக்க மாட்டான்ற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்றாங்க. தினேஷ்னு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் நைட்டு நேரம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு மர்ம நபர் இருக்காருல, கொடூரமா இவனை சாவடிக்கிறாரு. சாவடிச்சவரு மேல இருந்து இவனை கீழே பிடிச்சு தள்ளி விடுறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே சிவாவை காட்டுறாங்க. சிவாக்கு ஒரு அப்பா இருக்கிறதா சொன்னல, அவர் அந்த பாத்ரூம்ல இறந்து போயிருக்காரு. இவரும் அப்பாக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு போறாரு. அப்ப இறந்து
இறந்து போன அப்பா எந்திரிச்சு இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வராரு. இது எல்லாம் கனவு தான். எதுக்காக சிவாக்கு கெட்ட கனவு வருதுன்னு தெரியல. இப்ப ரெண்டாவது கொலை நடந்துருச்சுல, இவங்களுமே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா முதல்ல இறந்து போனவரோட கையில தினேஷ்ன்ற பேர் எழுதியிருக்கும். இப்ப அவன் தான் கொல்லப்பட்டிருக்கான். அப்ப முதல் கொலை மூலியமா ரெண்டாவது கொலைக்கு அவன் க்ளூ கொடுத்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவன் எப்படி இறந்திருக்கான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவன் பாக்கெட்ல ஏதோ ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல துரான்ற பேர் எழுதியிருக்கு. இவரோட கான்ஸ்டபிள் பேர் எழுதியிருக்கு. ஓம் பேர் எதுக்கு எழுதியிருக்குன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சிவாவோட சீனியர் இருக்கார்ல, இந்த துரா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. முதல்ல இறந்து போன ரெண்டு பேருமே கே. முதல்ல இறந்து போனவனோட கையில செகண்ட் இறந்து போனவனோட பேர் இருந்தது. இப்ப செகண்ட் இறந்து போனவன் கிட்ட உன்னோட பேர் இருக்கு. அப்ப நீ தான் அடுத்த டார்கெட்னு நினைக்கிறேன். முதல்ல ரெண்டு பேருமே கே. அப்ப நீ கேவான்ற மாதிரி இன்டைரக்டா கேட்கிறாரு. சார் அதெல்லாம் இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த துரா சமாளிக்கிறத அவரோட ஃப்ரெண்டும் கவனிக்கிறாரு. எது எப்படியோ இவன் அடுத்த டார்கெட்டா இருக்கக்கூடாது, இவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவாவும் டீமும் ஏத்துக்கிறாங்க. அடுத்தடுத்து ரெண்டு கே இறந்து போயிருக்காங்கல்ல, இது ரிலேட்டடா போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இத பத்திலாம் பீட்டரும் ஒய்ஃபும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பையனுக்கு திரும்பி திரும்பி கால் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிவா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சிவா உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஜாலியா தான் அவர்கிட்ட பேசுறாங்க. அவருமே டீ கிடைக்குமான்ற மாதிரி இவங்களை உள்ள அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் பீட்டர் கிட்ட பேசுறாரு. பீட்டர் நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. ஸ்டேஷனுக்கு வரணுமா, எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் கேட்கிறாரு. ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேருமே காமனா சுனில் கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது உன் பையன் கிட்ட பேசியிருக்காங்க. இங்க பேசினா உனக்கு கஷ்டம் வரும், அதுக்காக தான் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன், என்ன சொல்றேன்னு கேட்கிறாரு. சரி சரி நான் ஸ்டேஷனுக்கு வரேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் சிவா இப்படி பண்றாரு. இந்த இடத்துல தான் இவங்க நட்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த பீட்டர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சிவா கிட்ட இருந்து கால் வருது. இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இவருமே சிவா கிட்ட இருந்து கால் வந்ததுனால அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. சிவாவோட பைக்ல பெட்ரோல் தீர்ந்திருக்கும். பெட்ரோல் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாரு. இப்ப பீட்டரும் பெட்ரோல்லாம் தந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் போதையில இருக்கிறதுனால சில விஷயங்களை பேசுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அப்பா கரப்டட் ஆபீசரா இருப்பாரு. ஒருத்தனை வெளியே விடுறதுக்கு நிறைய லஞ்சமா காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. என் அப்பா சரியான கேடின்ற மாதிரிலாம் சிவா போதையில சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இந்த பீட்டரும் உன்னிப்பா கேட்கிறாரு. இதெல்லாம் வெளியிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்டாம நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப துராவியும் அவரோட ஃப்ரெண்டையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த துரா ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஒருவேளை பப்பு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கானான்னு கேட்கிறாரு. சேச்சா பப்புலாம் இதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டுமே சொல்லிட்டாரு. ஆனா துராக்கு அடுத்து நம்ம தான் டார்கெட்டா இருப்போமான்ற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் அந்த பப்புவை பத்தி விசாரிப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதான் பப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன்ல, நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேர் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல, என்னன்னு தெரியல. இப்ப துராவும் இவரோட சேஃப்டிக்காக புல்லட் ப்ரூஃப் எல்லாம் மாட்டிட்டு இருக்காரு. இப்ப ஓகே தானேன்ற மாதிரி கேக்குறாரு. டே தலையில சுட்டா என்ன பண்ணுவேன்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. ஆமால அப்படின்ற மாதிரி துராவும் இந்த இடத்துல ரொம்ப பயப்படுறாரு. அந்த வினயோட பாடி வரும்போது ஒரு பையன் ஃபீல் பண்ணால, அவன் பேரு நான் மதன்னு சொல்லியிருப்பேன். அவன் பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. அந்த நாள் நைட்டு மதன் ஒரு ஃபங்க்ஷன்ல தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்பதான் இவர்கிட்ட இருந்து கால் வருது. இவருமே கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. டே இன்னும் எதுக்காகடா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி இந்த மதன் சொல்றான். ஆனா அவர் இருக்கார்ல, காசு வேணும்னா இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நம்ம ஃபாரினுக்கு போக முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல இந்த மதன் அப்படின்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, இதுதான் நடந்தது, இந்நாள் தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி அந்த சமயம் நீ எங்க இருந்துதான் சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நம்பிக்கை இல்லையா, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல தான் இருந்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கான போட்டோஸ் கூட என்கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் காட்டுறான். மேற்கொண்டு சிவாவும் சில விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பேசுறதுக்காக பீட்டர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. பீட்டர் உட்காருன்ற மாதிரி இவர் உட்கார வச்சிடுறாரு. பேசிட்டு இருக்க பையன் நடுவுல பீட்டரையும் பாக்குறான். ஒரு ஸ்டேஜ்ல விசாரணை முடிஞ்சது இல்ல, பீட்டரை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறான். இறந்து போன ரெண்டு பேரோட கால் லாக்லயும் பீட்டரோட பையனான சுனிலோட பேர் இருந்திருக்கும். அதனால சுனில் கூட அடுத்த டார்கெட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சுனிலே கூட இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிவா யோசிக்கிறாரு. இந்நாள் தான் விசாரணை பண்றதுக்காக வர வச்சிருக்காரு. உன் பையன் சுனில் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் ட்ரிப்புக்கு போயிருக்கான்னு பீட்டர் சொல்றாரு. சரி கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சிவா கேட்கிறாரு. இல்ல கால் பண்ணி பார்த்தா அவன் எடுக்க மாட்டான், அவனுக்கு கால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பீட்டர் சொல்றாரு. இதனால சிவா கொஞ்சம் சந்தேக பார்வை பாக்குறாரு. சிவா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மனசுல வச்சு என் பையனை ஏதாவது பண்ணிடாது அப்படின்ற மாதிரி பீட்டர் பேசுறாரு. அப்படிலாம் பண்ற ஆள் நான் இல்ல, அவன் வந்தா இங்க கூட்டுவா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப ஃபாத்திமா வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒருத்தர் குறுக்க வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பையனை தான் வீட்டுல பாத்துருக்காங்க போல. இவர் ஒரு ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த போட்டுக்கோன்ற மாதிரி தந்துட்டு இருக்காரு. அப்படியே ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. இவங்களுமே கிஸ் பண்ற மாதிரிலாம் வராங்க. ஆனா கிஸ் பண்ண தோண மாட்டேங்குது. சாரி என்னால முடியலன்ற மாதிரி ஃபாத்திமாவும் இவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவர்
இவர் ஃபீல் பண்றாரு. சிவா வீட்டுக்கு வரும்போது பையன் இருக்க மாட்டான். அப்பா கிட்ட பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறான். அவன் துராவோட வீட்டுக்கு விளையாடுறதுக்காக போயிருக்கான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. துராக்கு ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் கூட விளையாடுறதுக்காக தான் போயிருக்கான். அப்படி போனது சுத்தமா சிவாக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோவப்படுறாரு. இப்ப சிவாவோட பையன் இருக்கான்ல ரோகன் அப்படின்ற அந்த சின்ன பையன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். அப்ப அம்மாவும் கூட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, அங்க இருந்து பையனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த துராவோட வீட்டுக்கு கூட்டு போகாதன்ட்டு. அவனே சரியான ஃப்ராடு, அவன் வீட்டுக்கு கூட்டு போவீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பையன் கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் கோவப்படுறாரு. நம்ம பையனை காப்பாத்தணும்னா நம்ம இந்த கேஸை விசாரிக்கணும்ன்ற மாதிரி பீட்டர் யோசிச்சிருப்பாரு. இப்ப முதல்ல இறந்து போன வினயோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வினய் என்னோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தான், சம்பள பாக்கிய வாங்காமையே வந்துட்டான்ற மாதிரி இவரும் காசை தராரு. அம்மா கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஃபைல் அவன் கிட்ட இருக்கு, நான் எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு. தேடி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவர் தேடுற மாதிரி வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க பத்திரமா வச்சிருக்கான். சூரஜ்னு ஒருத்தர் தற்கொலை பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவன் எடுத்து வச்சிருக்கான். இதை எதுக்காக எடுத்து வச்சிருக்கான், அந்த சூரஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த துரா இருக்காரு பாத்தீங்களா, பயத்துல ஹெல்மெட்லாம் போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை காஃபில விஷத்தை கலந்திருந்தா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இந்த சிவா கேக்குறாரு. அவர் பயத்துல காஃபியை கூட குடிக்காம வச்சிடுறாரு. சும்மா சொன்ன குடின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சூரஜ் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல விசாரணை பண்றதுக்காக இவர் வந்துடுறாரு. இங்க இருக்க ஒருத்தரோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் இவர் ஏமாத்திட்டு இருக்காரு. அது மூலியமா ரெண்டு பெரியவங்க கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. சூரஜை பத்தியும் ஒய்ஃபை பத்தியும் விசாரிக்கிறாரு. சூரஜ் இறந்து போனதை நினைச்சு ஒய்ஃபை கவலையே படல, அவ பாட்டுக்கு நல்லா சுத்திட்டு இருக்கா, அவ தான் ஏதாவது பண்ணிருப்பா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சாதாரணமா பேசி முடிச்சுட்டு உள்ள வராரு. உள்ள வந்தவர் நேரா அந்த ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. அந்த ஒய்ஃபோட பேரு சமீரா அப்படின்றது. அவங்க யார்கிட்டயும் பேச விரும்பல போல, போங்கன்ற மாதிரிலாம் கதவை சாத்துறதுக்காக வராங்க. நீங்க மாடல்னு எனக்கு தெரியும், பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய மீடியாவை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் போய் சொல்றாரு. இதனால அவங்களுமே அலோவ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பத்தி கேட்பாருன்னு பார்த்தா இவங்க ஹஸ்பண்டை பத்தியே கேட்டுட்டு இருக்காரு. இதனால இவங்களுக்கு லைட்டா டவுட் வருது, இவர் வேற எதுக்கோ வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எனக்கு பேட்டி தரதுல விருப்பம் இல்ல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண பத்திரிகையாளன் இல்ல, பெரிய பத்திரிகைக்காரன். அந்த பத்திரிகையில உங்க ஆர்டிகல் மட்டும் வந்ததுன்னா நீங்க இன்னும் பிரபலமாயிரலாம். சரி யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி இவரோட கார்டை தந்துட்டு கிளம்புறாரு. அவங்க கண்டிப்பா கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி கார்டை தந்துட்டு போறாரு. இந்த பீட்டரோட ஃப்ரெண்டு ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவரா இருப்பாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக இவர் வந்திருக்காரு. அந்த ரெண்டு பசங்களோட கேஸுக்கான டீடைல் எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு. அந்த டீடைலை தர முடியுமான்ற மாதிரி பேச்சுவாக்குல ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு எப்படி அதெல்லாம் தர முடியும், தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு தெரியும், நான் சும்மா தான் கேட்டேன், நான் இப்ப புதுசா ஒரு யூடியூப் சேனல் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு தான் கேட்டேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சிவா போதையில வளர்னாரு பாத்தீங்களா, அதை நம்ம நியூஸா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி பீட்டர் அந்த காலத்துல நியூஸா மாத்திருப்பாரு. அதனால சிவா அப்பா எக்ஸ்போஸ் ஆயிடுறாருல, வீட்டுக்கு வந்து சிவாவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதே சமயம் அவரோட வேலையும் போயிடும். அப்ப சிவா டியூட்டில சாதாரண ஆபீசரா இருந்திருப்பாரு. நம்ம அப்பாவை இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி செம்மையா கோவப்படுறாரு. அப்பத்துல இருந்து தான் பீட்டருக்கும் இவருக்கும் செட் ஆகல போல. இப்ப பிரசன்ட்ல ஃபாத்திமா போனை யூஸ் பண்ணிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப புர்கா போட்ட மாதிரி ஒரு பொண்ணு இவங்களை கவனிச்சிட்டு இருக்கா. அப்படி கவனிச்சிட்டு இருக்க பொண்ணு வேகமா இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கா. இங்கதான் செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. சிவா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அப்பாவும் எழுப்பிடுறாரு. என்ன பிரச்சனைன்னு இவரும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாரு. ஆக்சுவலா பையனும் அப்பாவும் ஒரே பெட்ல தான் படுத்திருப்பாங்க போல. பையன் எனக்கு வேக்காடா இருக்குன்னு சொல்றான், ஆனா இவர் குளிரா இருக்குன்னு சொல்றாரு. இது ரிலேட்டடா தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதனால சிவா இருக்காருல, கோவத்துல அப்பாவை போட்டு திட்டுறாரு. நீங்க எனக்கு தொல்லை தான்ப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்கேயாவது போய் தொலைங்கன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே கஷ்டப்பட்டு இவரை சமாதானம் பத்தி கூட்டு போறாங்க. ஃபாத்திமாவை யாரோ அட்டாக் பண்ண வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, ஃபாத்திமா சுதாரிச்சு தடுத்துடுறாங்க. இப்ப அடிக்க வந்தவங்களை அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது யாருன்னு தெரிய வருது. நீதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க ரிஹானா இவங்களோட ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க போல. இப்ப ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணாலாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம சிவாவை காட்டுறாங்க. இவர் பையனை போட்டு அடிச்சிருப்பாரு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பையன் ரொம்ப நாளா கேட்டதா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை தந்து பையனை சமாதானம் பத்திரலான்னு யோசிக்கிறாரு. ஆனா பையன் இருக்கான் பாத்தீங்களா, அடல்ட் மேகசினை படிச்சிட்டு இருக்கான். இவர் வராருன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு மூடி வைக்கிறான். ஆனா இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. இது எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. ரோகன் தான் தந்தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அவன் கூட சேராதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சப்புன்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விடுறாரு. இந்த ரிகானா ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாத்தீங்களா, ஃப்ரெண்டா இல்ல சொந்தக்கார பொண்ணான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்து இப்ப நியூடா படுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஃபாத்திமாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஐயோ அம்மா வந்துட்டாங்களேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அம்மா இவங்க சாதாரணமா படுத்துட்டு இருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. ட்ரெஸ் இல்லாம இருக்கிறது அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது.
அம்மாவும் வாங்க சாப்பிட்டு படுக்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல நாங்க ஏற்கனவே சாப்பிட்டோம், நீங்க போய் சாப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. இன்னைக்கு அம்மா வர மாதிரி பிளான் இருக்காது, திடீர்னு வந்ததுனால தான் இவங்க மாற்ற நிலைமை வந்திருக்கும், நல்ல வேலை தப்பிச்சோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இல்லீகலா கிட்னி எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் சிவாவும் இந்த ஃபாத்திமாவும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கிட்னியை அதுக்கு கூட யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கு. அந்த இடத்த ரைட் பண்றதுக்காக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு டீடைல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார் அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி இங்க இருக்க லேடி சொல்றாங்க. ஓஹோ தர முடியாதா, நான் ஆர்டரோட வரேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவரோட சீனியர் கிட்ட ஆர்டரை கேக்குறாரு. ஆனா சீனியர் ஆர்டர்லாம் தர முடியாது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணாதானே தெரியும், நீங்க பர்மிஷன் மட்டும் தாங்கன்ற மாதிரி இவர் திரும்ப கேட்கிறாரு. ஓஹோ செக் பண்ணாதான் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் பக்கத்துல வராரு. வந்தவர் உன்னோட போனை தான்ற மாதிரி வாங்குறாரு. பாஸ்வேர்டை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா ஹீரோ தயங்குறாரு. நீ தான் கொலை பண்ணல, அப்புறம் எதுக்காக பாஸ்வேர்டை தரமாற்ற? ஏன்னா உன்னோட ஒய்ஃப் போட்டோ இருக்கும், உன்னோட பர்சனல் திங்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதனால தானே தரமாற்ற. அதே மாதிரி தான் அந்த ஹாஸ்பிட்டலும். அந்த ஹாஸ்பிட்டல் சில தப்ப பண்றாங்க, ஆனா இந்த 2 கொலைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட நோண்டிட்டு இருக்காம நீ வேலையை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சீனியரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி சிவா இருக்கார்ல, ஃபாரன்சிக் ஆபீசரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரெண்டாவதா ஒரு பேப்பர்ல துரான்ற மாதிரி பேர் எழுதி இருந்தது இல்ல, அது என்ன மாதிரியான பேப்பர் அப்படின்றதை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப ரேரா யூஸ் பண்ற பேப்பர் தான், இந்த பகுதியில இருந்து தான் இந்த பேப்பர் வருதுன்னு சொல்றாரு. இது மூலியமா கில்லரை நெருங்க முடியுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பையன் கேவா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. உங்களோட கசின் பிரதரை பொறுத்த வரைக்கும் கேவா தானே இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, நம்ம பையனை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே எப்படியாவது தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரி அவங்க கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பீட்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப லெஸ்லி அப்படின்ற அந்த கசின் பிரதரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நம்ம பையன் கேன்றதா சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் பையன் கேவா இருப்பானான்ற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை வச்சு அந்த பையன் கேவா இருப்பான்னு முடிவுலாம் எடுக்காத, அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த லெஸ்லியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு பீட்டர் இருக்கார்ல, 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த 2 பேர்கிட்டயும் என்னோட பையன் பேசியிருக்கான், அதான் எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த லெஸ்லியோட பார்ட்னர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். 2 பேருமே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பீட்டருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, கொஞ்சம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. பீட்டருக்கு இந்த கேஸை கண்டாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. சொல்ல முடியாது, பீட்டர் கூட இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கலான்ற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக இந்த சீனை வச்சிருக்காங்க. இப்ப சிவாவோட அப்பா ஒரு பிரச்சனை பண்றாரு. அது என்னன்னா இவங்க அபார்ட்மெண்ட்லயே இவர் செக்யூரிட்டி வேலை பார்க்க போறதா சொல்றாரு. எதுக்குப்பா, எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாரு. நீ தாண்டா சும்மா வீட்டுல இருக்கன்னு சொன்ன, அதனால தான் அந்த வேலையை நான் பண்ண போறேன், கண்டிப்பா நான் பண்ணதான் போறேன்ற மாதிரி சிவாவோட அப்பா சொல்றாரு. இப்ப நமக்கு ரோகனை காட்டுறாங்க. ஆக்சுவலா ரோகனை மேகசின் தந்தது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுல, அவர் துராவை போட்டு திட்டிருப்பாரு. இப்ப துராவும் நீ தானே இந்த மேகசினை தந்தன்னு கேக்குறாரு. பையனுக்கு பயம் வந்துருது, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே ஒரு வயசு இருக்கு, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இவனுக்கு தினமும் இன்சுலின் ஊசி போடணும், அதுக்காக தான் இந்த லேடி வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த லேடி போனதுக்கு அப்புறம் இந்த பையனுமே அப்பா கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறான். பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி அப்பாவும் இவனை மன்னிச்சிடுறாரு. இப்ப ஃபாத்திமாவும் ரிகானாவும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்த்தா அந்த மாப்பிள்ள வந்து உட்காந்துருக்காரு. இப்ப மாப்பிள்ளைய பார்த்தோன்னா இந்த ஃபாத்திமாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வெளியே போய் பேசிக்கலான்ற மாதிரி சட்டுன்னு இவரை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. எதுக்கு வெளியே கூட்டு போறா அப்படின்ற மாதிரி ரிகானாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியே கூட்டு வந்தவங்க உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்கிறவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என் வீட்டுல சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், வீட்டுல எல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து அம்மா கிட்ட அவரே கிளம்பி போயிட்டாருன்னு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னு ரிகானாக்கு தெரியாதுல்ல. ரிகானா கோச்சுக்கிறாங்க, வேகமா கிளம்புறாங்க. எதுக்காக என் முன்னாடி பேசாம தள்ளி கூட்டு போய் பேசின, அப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரிலாம் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நைட்டு நேரம் சிவா இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. ஆனா ஒய்ஃப் சட்டுன்னு விலகி போயிடுறாங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன் கோவத்தை நீ எப்பதான் குறைக்க போற, உன் அப்பா கிட்ட கோவப்படுற, என் கிட்ட கோவப்படுற, பையன் கிட்டயும் கோவப்படுற, இந்த கோவத்தை நீ எப்பதான் குறைப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சீக்கிரமா குறைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. பையன் கிட்ட ரொம்ப கோவப்பட்டுட்டோம் அப்படின்றது இவருக்கும் புரியுது. பையன் கிட்ட பேசலான்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காரு. இவரை பார்த்தோன்னே பையன் செம்மையா பயப்படுறான். நான் படிச்சு முடிச்சிட்டேன், படுக்க போறேன்ற மாதிரி ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். என்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப பீட்டர் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. இப்ப பீட்டரும் கதவை திறக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா இவரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேற ஒரு பையன் கூட நெருக்கமா இருந்துட்டு இருக்கான். இவரை பார்த்து வியடா சிரிக்கிறான். இதை பாக்குற இவருக்கு பயமா இருக்கு. இது எல்லாம் இவருக்கு வந்த கெட்ட கனவு தான். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு.
அப்பதான் இவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சமீரான்னு ஒருத்தங்க கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்தார்ல, அவங்க தான் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவருமே மீட் பண்ணலான்ற மாதிரி காலையில மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. முதல்ல அவங்கள புகழ்ற மாதிரி நிறைய பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஹஸ்பண்ட பத்தி லைட்டா கேட்கறாரு. இவங்களுமே ஹஸ்பண்ட் எதனால இறந்து போனாரு அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்றதை இப்போதைக்கு நமக்கு டீடைலா காட்ட மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட தகவல்லாம் நோட் பண்ணிட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா மதன் ஒரு பையன் இவரை வித்தியாசமா பார்த்துட்டு போனால, அவனுக்கும் பையனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவனை பொறுத்த வரைக்கும் மசாஜ் பண்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் அந்த மாதிரி மசாஜ் பண்ற வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் எங்க இருப்பான்னு தெரிஞ்சு இவருமே அந்த பகுதியில அவனை பார்க்கறதுக்காக வராரு. இப்ப சிவா வீட்டுக்கு வரும்போது அப்பா வாசல்ல இருக்காரு. செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க, என் மானத்தை வாங்காதீங்கப்பா, வீட்டுக்குள்ள வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்னெல்லாம் வர முடியாது போன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப பீட்டருமே இந்த பையன் கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது திடீர்னு போலீஸுங்க ரைடுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்க இவரை இந்த இடத்துல இருந்து லாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா போலீஸுங்க கேட்காம கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால சிவா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ற மாதிரி இவரும் சிவாக்கு கால் பண்றாரு. சிவா தான் பிஸியா அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருக்காருல, இவர் காலை பெருசா கண்டுக்க மாட்டாரு. என்ன சிவா கண்டுக்க மாட்டான், நம்மள பழி வாங்கிட்டானா அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா போயிட்டு இருக்காரு. இந்த பீட்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய சேனல்ல வேலை பார்த்திருக்காருல, அந்த கார்டை காட்டுறாரு. ஆனா அதெல்லாம் ஃபேக்ன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. எனக்கு சிவாவை தெரியும்னு சொல்லிட்டாரு. வர எல்லாருமே அப்படிதான் யாரையாவது தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி எல்லாருக்கூடயும் சேர்த்து இவரையும் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த பையனை மட்டும் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செல்லுக்கு கொண்டு வந்து போடுறாங்க. என்னாச்சு, ஏன் அடிச்சாங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவங்க சொன்னதை நான் பண்ணல, அதனால தான் அடிச்சாங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அதாவது இவங்க பிளான் என்ன தெரியுமா, ஏதாவது பணக்காரங்க அந்த பகுதிக்கு வந்துட்டாங்கன்னா ஃபேக்கா அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துருவாங்க. அந்த பணக்காரங்க கிட்ட இருந்து காசை உருவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப பீட்டரையும் லாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த வினைக்கும் உனக்கும் என்னதான் பழக்கம், என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இந்த பையனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க ரெண்டு பேருமே ஒரே குப்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்களுக்கு டாய்லெட்லாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் டாய்லெட் போவோம். எங்களுக்கு பாடம் எடுத்த சாரோட வீடு பக்கத்துல இருந்தது. அவர் வீட்டுல டாய்லெட்லாம் இருக்கும். எங்க வீட்டுல வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொன்னாரு. அப்படி யூஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இது வரைக்கும் இவன் சொல்றதை மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு காட்டல. அதுக்கப்புறம் தான் சிவா காலை பார்த்திருப்பாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கிளம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சவன் தான், விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதனால ஆளுங்களும் விட்டுறாங்க. இந்த இடத்துல பீட்டர் மட்டும் இல்ல, அந்த மதனும் இருக்கான்றது சிவாக்கு தெரியுது. அவன் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தியா, விசாரணைலாம் நீ பண்ணாத, நான் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போறாரு. இப்ப பீட்டர் வீட்டுக்கு வரும்போது நைட்டு முழுக்க எங்கெங்க போனீங்க, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் சிவாவோட சீனியர் இருக்கார்ல, சிவாவை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. யோ, ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு, நீ எதுவுமே கண்டுபிடிக்கலையா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. ஃபாத்திமாவை ரிகானா வர சொல்றாங்க போல. ஃபாத்திமாவை இன்னைக்கு சீக்கிரமா போய்க்கலாமான்ற மாதிரி பர்மிஷன் கேக்குறாங்க. இவர் கோவப்படுறாரு. சரி சார், நான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இருக்கலாம் தேவையில்ல, நான் எமர்ஜென்சினா கூப்பிடுறேன், இப்போதைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வச்சிடுறாரு. ரிகானா ஒரு தியேட்டர்ல இருந்து தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப ஃபாத்திமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்துல ரிகானா அப்செட்டா இருக்காங்கல்ல, உண்மையில என்ன நடந்தது அப்படின்றத ஃபாத்திமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் அவங்கிட்ட சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ அவங்கிட்ட சொல்லிட்ட, உன் வீட்டுல என்னைக்கு சொல்லுவ, என்னைக்கு இந்த சொசைட்டிக்கு சொல்லுவ, நீ என்னைக்குமே சொல்ல மாட்ட, நமக்குள்ள செட் ஆகாதுன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த மதன் சொல்லும் போது ஒரு சாரோட வீட்டுக்கு போய் டாய்லெட்டை யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் வீட்டுக்கு போனா என்னன்னு பீட்டர் யோசிக்கிறாரு. இப்ப பீட்டர் அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார், நான் உங்ககிட்ட தான் படிச்சேன்ற மாதிரி அவரை ஏமாத்திட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பீட்டரோட வீட்டை காட்டுறாங்க. பையன் பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துட்டான். பையன் இவ்வளவு நாள் போனை கூட எடுக்கல, ஏன் எடுக்கலன்ற மாதிரி அம்மா கோவப்பட்டு இருக்காங்க. இந்த சாருக்கு ரொம்ப வயசாயிருச்சுல்ல, அதனால கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு. இப்ப பொறுமையா பீட்டர் விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வினய்ன்ற பையனை தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா ஆமா, அவன் ஸ்கூல் படிக்கும் போது இங்கதான் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிப்பான்ற மாதிரி இந்த சார் சொல்றாரு. அவன் செத்து போயிட்டானாமே, என்னோட அசிஸ்டன்ட் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுக்காக அந்த பையனை பத்தி கேக்குறீங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேள்விலாம் கேக்குறாரு. பீட்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. துரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் இவரோட பையன் போல, அதாவது இந்த சாரோட பையன் போல. நீ எதுக்காக அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பீட்டரை பார்த்து கேக்குறாரு. பீட்டரும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அப்பா இருக்காருல, என் ஸ்டூடெண்ட் என் கிட்ட பேசுறான், உனக்கு என்னடா பிரச்சனை, கிளம்புன்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. பையனும் சைலண்டா கிளம்பிடுறாரு. மேற்கொண்டு பீட்டர் இருக்காருல, இவர்கிட்ட கேட்டு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பையன் கிட்ட இருந்து கால் வருது. அப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா, சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னால நான் போனை யூஸ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உன் பையன் வந்தா ஸ்டேஷனுக்கு கூட்டுவான்ற மாதிரி சிவா சொன்னார்ல, அதனால இவருமே ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா இந்த பையன் கேலாம் கிடையாது, அவங்க ரெண்டு பேருமே கேல, அவங்க கிட்ட சில கஷ்டங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசியிருப்பாரு. அதே மாதிரி அந்த ப்ரொட்டஸ்ட்ல இவர் கலந்துக்கல, அங்கேயும் விசாரிக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு. இதுதான் நடந்தது, நான் இப்போ உண்மையிலேயே ட்ரிப்புக்கு தான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
சரி ஓகே நீ கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே பீட்டரை பார்த்து சொல்லிட்டாரு. அப்பாடா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பீட்டர் இங்க இருந்து கிளம்புறாரு. தூரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த இன்சுலின் ஊசி ஆர்டர் பண்ணிருக்காரு. வந்த நபர் இருக்காருல, இந்த பையன் கிட்ட ஊசியை தந்துட்டு இவன் பாக்கெட்ல ஏதோ வைக்கிறாரு. இந்த பையனும் பெருசா எடுத்துக்காம வீட்டுக்குள்ள வந்து அப்பா கிட்ட தந்துடுறான். அப்பா இன்னைக்கு நானே உனக்கு போட்டு விடுறேன், அந்த லேடி வரலன்ற மாதிரி இவரே பையனுக்கு போட்டு எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இப்ப சிவாவும் பீட்டரும் ஒரு ரோட்டு கடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பீட்டர் உனக்கு விஷயம் தெரியுமா, உன் பையனுக்கு இல்ல இன்வால்மெண்ட் இல்லன்றது எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஊருக்கே அனுப்பி உன் பையனை பத்தி விசாரிச்சேன். உன் பையன் அந்த ட்ரிப்ல தான் இருந்தான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு. தெரிஞ்சும் எதுக்காகடா என்கிட்ட சொல்லன்ற மாதிரி பீட்டர் கேட்கிறாரு. உன்னை பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இவர் விளையாட்டா சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சிரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த சிவாக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுற இவரோட ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்க இவரும் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி துராவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த கில்லர் துராவை சாவடிக்காம துராவோட பையனை சாவடிச்சிடறான். ஆக்சுவலா அந்த ஊசியில எதையோ கலந்துருக்கான் போல, பையன் இறந்து போயிடுறான். இதை பாக்குற துரா இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் பாக்கெட்ல பார்த்தா வேற ஒரு பேர் போட்டிருக்கு. துராவோட ஃப்ரெண்டு பேரை நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல, அந்த ஃப்ரெண்டோட பேர் தான் போட்டிருக்கு போல. கன்ஃபார்மா எனக்கு தெரியல. இப்ப இவர் இருக்கார்ல, நேரா அந்த ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் ஒரு விலை மாது கூட ஒன்னா இருக்கும் போது கரெக்டா இவர் வந்துடுறாரு. வந்தவர் என் பையன் செத்து போயிட்டான், உன்னை விட மாட்டேன்றவர் இந்த ஃப்ரெண்டு மேல கோவப்பட்டு இருக்காரு. என் மேல எதுக்குடா கோவப்படுற, விடு விடுன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இவர் ஷூட் பண்ற மாதிரி கன் எடுக்கிறாரு. ஷூட் பண்ணாரா என்னன்றத கிளியரா நமக்கு காட்டல. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. அதுல மொத 4 எபிசோட நம்ம பார்த்துட்டோம். மீதி 4 எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஹைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம இந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.